ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ட்ரெடிஷ்னல் ஃபுட் கிச்சனில் ஒரு சூப்பரான தேங்காய் பால் சாதம் தான் செய்ய போகிறோம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் இந்த கிளாஸால் ஒரு கிளாஸ் அளவு நான் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். நான் ஊற வச்சு ஒரு 15 நிமிஷம் ஆகுது. இது 20 நிமிஷம் ஊற வைக்கணும். நம்ம வெங்காயம் எல்லாம் வதக்கிறதுக்கு ஒரு 5 நிமிஷம் ஆகிடும். அதுக்கு 20 நிமிஷம் ஆகிடும் இது சேர்த்து ஊறுறதுக்கு. இப்போ நம்ம தேங்காய் பால் சாதம் ரெடி பண்ணிடலாம். இப்போ நம்ம தேங்காய் பால் சாதம் ரெடி பண்ணிடலாம். ஒரு ப்ரெஷர் குக்கரில் 1 டேபிள் ஸ்பூன் நான் ஆயில் சேர்த்துக்கிறேன். ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். நெய் வேணுன்னா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா விட்டுடலாம். அடுத்ததான் 2 பிரிஞ்சி இலை, கொஞ்சம் ஜீரகம், கொஞ்சம் கல்பாசி, ஒரு பட்டை, 4 கிராம்பு, 2 ஏலக்காய். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் பொரிய விட்டுறலாம். அடுத்ததாக ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த பிறகு இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம். அடுத்ததாக ஒரு 10 முந்திரி பருப்பு எடுத்து நான் 2 உடச்சி வச்சுருக்கேன். இப்போ அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கி விட்றலாம். ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்றலாம். அடுத்ததாக 4 பச்சை மிளகாய் லைட்டாக இந்த மாதிரி கீறி வச்சுருக்கேன். ஏன்னா பச்சை மிளகாயோட காரம் மட்டும் தான் நம்ம சேர்க்க போகிறோம். அதில் இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம். அடுத்ததாக ஒரு சின்ன தக்காளியில் அதில் பாதி தக்காளி மட்டும் நான் எடுத்திருக்கேன். இந்த விதையெல்லாம் எடுத்துட்டு பாதி தக்காளி மட்டும்தான் நான் சேர்க்குறேன். தேங்காய் பால் சாதத்துக்கு தக்காளி சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை. நான் கொஞ்சமாக புளிப்பு சுவைக்காக சேர்த்துக்கிறேன். இது உங்கள் விருப்பம் தான். சேர்த்துக்கிறதுனா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா விட்டுறலாம். அதையும் லேசாக வதக்கி விட்டுக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு கைப்பிடி அளவு புதினா இலை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொத்தமல்லி, இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம். இப்போ எல்லாமே நம்ம வதக்கி விட்டாச்சு. இப்போ நம்ம தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். இந்த கிளாஸால் 1 கிளாஸ் அளவு நான் அரிசி எடுத்திருக்கேன். இதால் 1.5 கிளாஸ் நம்ம தேங்காய் பால் எடுத்துக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு 1 கிளாஸ் ஊற்றுறேன். அடுத்தது 1/2 கிளாஸ் சேர்க்குறேன். இப்போ இது கொஞ்சம் கொதித்து வரட்டும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுறலாம். இது கொஞ்சம் கொதித்து வரட்டும். அப்புறம் நம்ம அரிசியை சேர்த்துக்கலாம். பாஸ்மதி ரைஸ்ன்றதுனால நான் 1க்கு 1.5 அப்படின்ற அளவில் நான் தேங்காய் பால் சேர்த்துருக்கேன். இப்போ கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம ஊற வச்ச அரிசியை சேர்த்துக்கலாம்.
இப்போ நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ பாஸ்மதி அரிசி சேர்க்காம நார்மலாக சாப்பாட்டு அரிசி சேர்த்தோம் அப்படின்னா 1க்கு 2 அப்படின்ற அளவில் நம்ம வச்சுக்கணும். ரொம்ப திக்காகவும் தேங்காய் பால் சேர்க்க வேண்டாம், ரொம்ப தண்ணியாகவும் இருக்க வேண்டாம். இப்போ இது கொஞ்சம் கொதிக்கட்டும். இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம உப்பெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு நம்ம குக்கரை மூடி விசில் போட்டுடலாம். இப்போ நம்ம குக்கரை மூடிடலாம். இப்போ நம்ம விசில் போட்டுடலாம். இப்போ நம்ம பாஸ்மதி ரைஸ் அப்படின்றதுனால ஒரு விசில் வச்சா போதும், உங்களுக்கு தேங்காய் பால் சாதம் ரெடி ஆகிடும். இதே மற்ற சாப்பாட்டு அரிசி அப்படின்னா 2 விசில் வைக்கணும். இப்போ ஒரு விசில் வந்துருச்சு, கேஸும் நல்லா ரிலீஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், சூப்பராக தேங்காய் பால் சாதம் ரெடி ஆகிடுச்சு. நல்லா உதிரி உதிரியாக வந்துருக்குது. பாருங்கள், சூப்பரான தேங்காய் பால் சாதம் ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்ல கமன்னு வாசனையோடு இருக்கும். இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு செய்து கொடுங்க, ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.